அப்போ சிவன் வந்து தில்லையில் ஆடும் பொழுது அவருடைய ஆட்டம் வந்து நின்றுடுச்சா? ஆடிட்டே இருக்காரா? இன்னும் அவர் ஆட்டம் வந்து நிற்கவில்லை, அவர் ஆடிக்கொண்டே இருக்கிறார். அவர் ஆடுகின்ற அந்த அழகை பார்த்து ஒரு பாடல். ஆடுகின்றானடி தில்லையிலே, ஆடுகின்றானடி தில்லையிலே, அதை பாட வந்தோம் அவன் எல்லையிலே. ஆடுகின்றானடி தில்லையிலே, அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. திங்களும் மாட சூலமும் மாட, திங்களும் மாட சூலமும் மாட, திரிசடை மீதொரு கங்கையும் மாட. ஆடுகின்றானடி தில்லையிலே, பிட்டுக்கு ஏனோ ஆசை கொண்டான், பிட்டுக்கு ஏனோ ஆசை கொண்டான், பிரம்படி தலையில் தாங்கிக் கொண்டான். மண்ணை படைத்தவன் மண் சுமந்தான், மண்ணை படைத்தவன் மண் சுமந்தான். அது மதுரையில் ஆடிய ஆட்டமன்றோ, மதுரையில் ஆடிய ஆட்டமன்றோ. ஆடுகின்றானடி தில்லையிலே, அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. திங்களும் மாட சூலமும் மாட, திரிசடை மீதொரு கங்கையும் மாட. ஆடுகின்றானடி தில்லையிலே. உலகினும் மாபெரும் மேடையிட்டான், அதில் உயிர்களை எல்லாம் ஆடவிட்டான். உலகினும் மாபெரும் மேடையிட்டான், அதில் உயிர்களை எல்லாம் ஆடவிட்டான். அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே, அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே, அந்த அம்பலத்தரசன் ஆடுகின்றான், அம்பலத்தரசன் ஆடுகின்றான். ஆடுகின்றானடி தில்லையிலே. தந்தையும் தாயும் போலவன் இருப்பான், ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. தந்தையும் தாயும் போலவன் இருப்பான், ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில், அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் ஆடிய ஆட்டமும் முடியவில்லை, தூக்கிய பாதமும் நிற்கவில்லை. ஆடுகின்றானடி தில்லையிலே, அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. திங்களும் மாட சூலமும் மாட, திரிசடை மீதொரு கங்கையும் மாட. ஆடுகின்றானடி தில்லையிலே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உட்காருங்க, சாமி யாரும் உட்காருங்க. பக்தர்களுக்கும் முதற்கண் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஆன்மீகம் என்பது
ஏதோ மிகப்பெரிய கடினமான விஷயமாக யாரும் கருதக்கூடாது. அது எளிமையான ஒன்று என்ற வகையில் நம்மளுடைய நித்யானந்த சுவாமிகளுடைய உரையிலே இருந்து சிலவற்றை மற்றும் உங்களுக்கு நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். இறைவன் என்பவன் நீர்க்கமர நிறைந்தவன். இறைவன் என்பவனுக்கு உருவம் கிடையாது. முதலில் அதை நம்ம எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டும். பல சித்தர்கள், ஞானிகள் இவர்கள் எல்லாம் கூட ஜோதியைத்தான் வழிபட்டார்கள். ஜோதிதான் இறைவன். அதனால்தான் அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அவர்கள் கூட ஜோதியைத்தான் வழிபட்டார். நாமும் அதை தான் பின்பற்ற வேண்டும். அதே சமயத்தில் நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும். கோவில் எல்லாம் இருக்கிறது, உள்ளே தெய்வங்கள் எல்லாம் இருக்கிறது, அவைகளுக்கெல்லாம் சக்தி இருக்குதா இல்லையா என்ற கேள்வி கூட நமக்கு வரும். இறைவன் என்பவனை முதலிலே மனிதருக்கு அறிமுகப்படுத்துவதற்கு இவைகள் தேவைப்படுகிறது. இப்போ தாயின் வயிற்றிலே இருந்து நம்ம வந்தவுடன் நமக்கு பசி எடுக்கிறதுன்றது தாய்க்கு தெரியும். உடனே அவள் பால் கொடுப்பாள். இரண்டாவதாக என்ன செய்வாள்? உடனே நமக்கு கோவிலுக்கு கொண்டு சென்று சாமியை கையெடுத்து கும்பிடு என்று கற்றுக் கொடுப்பாள். அதுக்கப்புறம் அந்த சாமி கும்பிட ஆரம்பித்த பிறகு குருவை அறிமுகப்படுத்தி வைப்பார். இது படிப்படியாக பரிணாம வளர்ச்சியில் வருகின்ற விஷயம். அப்போ சாமியை அறிமுகப்படுத்துவதற்கு நமக்கு ஒரு உருவம் தேவைப்படுகிறது. அந்த உருவத்தை திருஷ்டி செய்தது தான் நம்முடைய கோவில்களும் கோவிலுக்குள்ளே இருக்கிற தெய்வங்களுமே. கோவில் என்பது நாம் அமைதியை உருவாக்கி கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது. ஏனென்றால் நாமெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறோம். நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளிலிருந்து ஒரு தெளிவு நமக்கு வேண்டுமென்றால் நாம் கோவிலுக்கு சென்று அங்கே கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்து இறைவனிடத்தில் நம்மளுடைய குறைகளை சொல்லும் பொழுது நமக்கு மன நிறைவு ஏற்படும். உடனே இறைவனிடத்தில் நம்ம குறைகள் சொன்னால் இறைவன் நமக்கு எல்லாம் செய்து விடுவாரா என்றால் நிச்சயமாக அந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் நீங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். ஏன் இது நான் சொல்கிறேன் என்றால், உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுதே நமக்கு தேவையான அத்தனை பொருட்களையுமே இறைவன் நம்மளுக்கு படைத்து விட்டான். அதை நாம் சரியான முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ஏற்றத்தாழ்வு நாம் சரியான முறையிலே பயன்படுத்தாத காரணத்தினால்தான் இந்த உலகத்திலே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. ஏன்னா இறைவன் எல்லாமே கொடுத்து விட்டான். பூமியில் இருந்து பெட்ரோல் எடுக்கின்றோம், பூமியிலேருந்து இரும்பு எடுக்கின்றோம், பூமியிலேருந்து துத்தநாகம் எடுக்கின்றோம், பித்தளை எடுக்கின்றோம், அலுமினியம் எடுக்கின்றோம். அதை வைத்து ஹெலிகாப்டர் தயார் பண்ணுறோம், ஏரோப்ளைன் தயார் பண்ணுறோம், கார் தயார் பண்ணுறோம், எல்லாமே நாம் செய்கின்றோம். ஆனால் நாம் குறிப்பிட்ட வயதுக்குள் இவைகளை எல்லாம் தெளிவான முறையில் நம்ம செய்தோமானால் வாழ்க்கையிலே நமக்கான வசதிகள் எல்லாமே கிடைக்கும். பணத்துக்கும் இறைவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. பணம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டது. மனிதன் ஆதி காலத்திலே பண்டமாற்று முறையில் தான் பொருட்களை வாங்கி கொண்டிருந்தார்கள். நான் அரிசி கொடுக்கின்றேன், நீ எனக்கு வேர்க்கடலை கொடு, நான் வேர்க்கடலை கொடுத்தா நீ எண்ணெய் கொடு என்று தான் இருந்தார்கள். அவர் நாளடைவிலே மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியிலே நமக்கு தேவையானவற்றையெல்லாம் இன்றைக்கு செய்துவிட்டோம். இன்றைக்கு உலகத்தை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கையளவு கணினியை நம்ம கையிலே வைத்திருக்கின்ற காரணத்தினாலே உலகத்திலே நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் ஒரு நொடியிலே நாம் தெரிஞ்சு கொள்ள முடியும். அதே சமயத்தில் இறைவன் அப்போ எங்கு தான் இருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும் இல்லையா? அப்போ இறைவன் எங்கே இருக்கிறார் என்றால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைவன் இருக்கிறார். அந்த இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், ஆத்மநாதர் என்ற ஒரு இறைவனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதுக்கான கோவில் இருக்கிறது. இறைவனுக்கே உருவம் இல்லாது இருக்கிறதுக்கு ஒரு கோவில் இருக்கிறது. அருட்பெருஞ்சோதி அவர்களே இறைவனே காட்டாமல் ஜோதியை மட்டும்தான் காண்பித்தார். அவரை தான் நம்ம இறைவனாக வணங்குகிறோம். ஆனால் எனக்கு சரித்திரம் அவ்வளவாக தெரியாது. இருந்தாலும் இயற்கையில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற விதிமுறைகளை தான் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். உங்களை போல தான் நானும், நீங்கள் தெரிந்து வைத்ததான் நானும் தெரிந்து வைத்திருக்கிறேன். அப்போ நம்ம உள்ளம் ஒரு கோவில் என்று சொல்லியிருக்கிறார்கள். உள்ளம் ஒரு கோவில் என்று சொன்னால் அப்போ உள்ளம் என்னென்ன நினைக்கின்றதோ அதை அத்தனையுமே மனிதன் செய்யக்கூடிய திறமை நமக்கு இருக்கிறது. அந்த உள்ளம் தூய்மையாக இருந்தால் இறைவன் வந்து நம்முடைய உள்ளத்திலே குடிகொண்டுருவார். அப்படி தூய்மையான உள்ளத்தை நம்ம ஏற்படுத்தி கொண்ட பிறகு நமக்கு தூய்மையான உள்ளம் என்ன எது என்றால், அடுத்தவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் கேடும் நினைக்காமல் இருக்கிறது தான் உள்ளமே தூய்மையாக இருக்க வேண்டும். நல்லவன் ஒருவன் கோவிலுக்கு வர வேண்டாம் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எதற்கு சொல்லியிருக்கிறார்கள் என்றால், நல்ல உள்ளம் படைத்தவன் யாரும் மற்றவர்கள் தீங்கு விளைவிக்க மாட்டார், மற்றவரை பார்த்து பொறாமைப்பட மாட்டார்,
மற்ற ஒரு இடத்தில் இருக்கிற பொருளை அபகரிக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார். இந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் உருவாக்கி கொள்ளும் பொழுது உள்ளம் தூய்மையானவரை தான் இறைவன் தேடி வருவார். இதற்கு எப்படி நம்ம ஒரு உதாரணம் சொன்னால், சினிமா படங்கள் எல்லாம் காட்டுவார்கள். பெரிய சிலையை வைத்து நிறைய வடை பாயாசங்களெல்லாம் செய்து சாமியை பற்றி பெரிய அளவில் பிரசங்கம் பண்ணி உடனே கற்பூரத்தை கொளுத்தி சாமிக்கு நெய் வைத்தியம் செய்து விட்டோம், சாமி வந்து சாப்பிட்டு விட்டார் என்று இவர்கள் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். அதே இறைவன் ஒரு ஏழை குடியானவன் வீட்டிலே அவனால் முடிந்த சக்கர பொங்கலை செய்து வைத்திருந்தால் அந்த இடத்திலே போய் இறைவன் சாப்பிடுகிறான் என்று நம்ம சில படங்களில் பார்த்துருப்போம். அதுக்கான விளக்கம் என்ன என்றால், அந்த மனிதனுடைய உள்ளத்திலே எந்த விதமான தவறான எண்ணங்கள் இல்லை. உடனே இறைவன் அவனை தேடி செல்கிறார். அதனால தான் நம்மளுடைய உள்ளத்திலே எந்த விதமான தவறான எண்ணங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் நம்மளால் முடிந்தது மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, அவருக்கு எந்த விதத்தில் நம்ம உபத்திரம் செய்யாமல் இருந்தாலே இறைவன் நம்முடைய உள்ளத்திற்கு வந்து நமக்கு தேவையான அத்தனை சுகங்களையும் நமக்கு செய்வார். எனவே எல்லோரும் இந்த நல்நாளிலே இறைவனை வழிபட்டு உள்ளத்துக்குள் இருக்கின்ற இறைவனை அன்றாடம் நீங்கள் தொழுதால் உங்களுக்கு எல்லா நாளும் ஒளிமய நாளாக இருக்கும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். ஓம் நமச்சிவாய. எல்லோருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வந்திருக்கும் அடியார் பெருமக்களை முதலில் வணங்கிக் கொள்கின்றேன். எனக்கு முன்னால் பேசிய ஐயா அவர்கள் இறைவன் எப்படி இருக்கிறார் என்று குறிப்பிட்டார்கள். இறைவன் ஒரே உருவம்தான். ஆனால் அவரவர்கள் மனத்தில் அவர்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்ப அவரவர்கள் வழிபடுகிறார்கள். சிவன் என்பவர் ஒருவர் தான். திருவண்ணாமலையில் அவர் ஜோதி படமாக காட்சி கொடுக்கிறார். எல்லோரும் திருவண்ணாமலை போனால் தீபத்தை பார்க்கும்போது அந்த தீபத்தில் இறைவன் திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஜோதி படமாக காட்சி அளிக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, எனக்கு கொடுத்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு ஒரு சில மணித்துளிகளில் இறை பாடல் பாட இருக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஸ்ரீ நாகாத்தம்மன் பொற்பாதம் போற்றி போற்றி. புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி. எனக்கு முன்னால் பேசிய ஐயா அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிட்டார்கள். அதாவது என்னவென்றால், இறைவனுக்கு உருவம் கிடையாது. அது எந்த இடம் என்றால், மாணிக்கவாசகர் சுவாமியர்களுடைய திருப்பெருந்துறை என்ற தலம் ஒன்றில் உள்ளது, புதுக்கோட்டைக்கு அருகாமையில். அங்கு மாணிக்கவாசகர் கட்டிய கோயில் உள்ளது. நீங்களெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த தலத்தை அடைந்து அவனுடைய சிவனர் பெற வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஃபேஸ்புக்கெல்லாம் நிறைய வருது. நீங்கள்லாம் அந்த கோயிலில் போய் சந்திச்சுட்டு வரணும். அருமையான கோயில். மாணிக்கவாசகர்கள் அந்த திருவாசகம் எழுதியது. மாணிக்கவாசகரில் இறைவன் இறைவன் தன் கைப்பட எழுதிய திருவாசகம். அந்த திருவாசகத்தில் இது தனுர் மாதம் என்பதால்
ஒரு சில பாடல்களை மட்டும் பாடுகின்றேன். திருச்சிற்றம்பலம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கண் ஏதேனும் ஆகால் கிடந்தால் எண்ணே எண்ணே ஈரே என் தோழி பரிசலோர் எம்பாவாய் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே தேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் தீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஏதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பார்யாம் ஆரேலோர் எம்பாவாய். இப்பொழுது நான் 2 பாடல் மட்டும் பாடியிருக்கிறேன். இந்த திருவெம்பாவை என்பது 20 பாடல்கள் உள்ளது. இது மார்கழி மாதத்தில் பாட வேண்டிய பதிகம். நான் 20 பாடலில் பாடட்டுமா என்பதை உங்களுடைய கரவொலி மூலம் கேட்டுக்கொள்கிறேன். பாட வேண்டும் என்றால் நீங்கள் கரவொலி எழுப்ப வேண்டும். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் பத்துடையீரீசன் பழ அடீர் பாங்குடையீர் புத்தடியோம் பொன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடரோணம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். இந்த பாடலில் ஒவ்வொரு பாடலும் கடைசியில் எம்பாவாய் என்று முடியும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பதிகம் அது. நீங்கள் அடுத்த வருஷம் எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒவ்வொரு பாடலுக்கு விளக்கம் செய்து உங்களை இறையருள் கூடி வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒன்னித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவோ சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயன்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள்ளுக்கு நின்றுருக யாமாட்டும் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலோர் எம்பாவாய். அடியார் கொஞ்சம் பேசாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். தயவுசெய்து கொஞ்சம் அமைதிக்காருங்க. ஏன்னா உங்களுக்காக தான் ஐயாலாம் ஏற்பாடு பண்ணி இந்த அம்பாளுக்கு அடுத்த வருஷத்தில் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். இந்த கும்பாபிஷேகம் ஒரு வருஷத்துக்குள்ளே முடியணும்னு நான் இறைவனை வேண்டிக்கொள்ளி அம்பாளை வேண்டிக் கொள்கிறேன். அதனால் தயவுசெய்து இந்த பாடலுடைய வார்த்தை நான் தமிழில் சரியாக தான் பாடுறேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். தயவுசெய்து எல்லாரும் அமைதி காத்து இந்த பாடலை கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாலரியா நான் முகனும் காணாமலையினம் போலறிவோம் என்றுள்ள ஒக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியாம் கோலமும் நம்மை ஆட்கொண்டொருளி கோதாட்டும் சீலமும் பாடி
சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்க்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். மானேனின் நன்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகரா இன்னம் புலந்தின்றோ. வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல் வாடி வந்தோர்க்கு உன் வாய்த்திறவாய். ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். அண்டே இவமும் சிலவோ பலவரர் உன்னற்கரியான் ஒருவன் இருந்தீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய்த்திறப்பாய். தென்னா என்னா முன்னம் ஈசேர் மெழுகுப்பாய். என்னாடை என்னறையன் என்னாடை என்னறையன் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வாறா இன்னம் துயிலியோ. வண்டஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏடில் இயம்ப இயம்பும் வெண்சங்கெங்கும் கேடில் பரஞ்சோதி கேடில் பரங்கருணை கேடில் விழிப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. ஊழியீதென்ன உறக்கமோ வாய்த்திரவாய் ஆழியான் அன்புடைமை ஆவாரும் இவ்வாறே. ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெற்றிம பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம். உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம். அன்னவரே எம் கணவர் ஆவார் அவகுர்ந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இலோம் இயலோர் எம்பாவாய். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாடும் ஓத உளவா ஒரு தோடன் தொண்டருளன் கோதில் குடத்தரந்தன் கோயில் பினா பிள்ளைகால் ஏதவன் ஊர் ஏதவன் போர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்வாய்வாய். மொய்யார் தடம் பொய்யை முக்கு முகேரென்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆர் அயல் போல் செய்யா விண்ணீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையலோர் எம்பாவாய். ஆர்த்த பிறவி துயர்கடார்த்தாடும் தீர்த்தன்னல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வாடும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்பவார்களைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டு ஆர்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய். பைங்குவலை கார்மலரார் செங்கமலப் பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கம் மலங்கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோடும் போன்றி செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்ப கலந்து ஆர்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாடேலோர் எம்பாவாய். காதார் குழையாட பைம்பூன் கணலாட கோதை குழலாட
வண்டின் குழாமாட சீத புனல் நாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி சோதித்திரம்பாடி சூழ்கொன்றைத்தார் பாடி ஆதித்திரம்பாடி அந்தம் ஆமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திரம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாரோவால் சித்தம் கலிதூர நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பளிப்ப பாரொருகால் வந்தனையால் விண்ணோரை தான் பழிவார் பேரருக்கு இங்கனே பித்துருவர் ஆமாறும் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தால் வார்வுருவ புன்முளையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையான் எண்ணத் திகழ்ந்து எம்மையாளுடையான் இற்றடையின் மின்னிப் பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பிற் சிலம்பித் திருவுருவம் எண்ணச் சிலைகுலை தம் தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவிழா எம்கோமான் அன்பர்க்கே அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழை ஏலோர் எம்பாவாய். செங்கண் அவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாடதா கொங்கன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம்மை இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமலப் பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோன்குக்கு ஆறுமுதை தங்கள் பெருமாடை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்டோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொலி சேர் விண்ணாகி மண்ணாகி அதே எடுத்து இங்கே மண்டையில் இப்படி கொட்டும் பொழுது வலிக்கும். ஏன் இந்த இடத்துல தினமே பிள்ளையார்கிட்ட போய் இப்படி கொட்டிக்கிறாங்கன்னா, அப்படி கொட்டிக்கும் பொழுது இங்கே இருக்க நரம்பு, இங்கே இருக்க நர்வ்ஸ் அப்படி சொல்லக்கூடிய அந்த நரம்பு வந்து தலையோடு இருக்கும்பொழுது அந்த மூளை வந்து ரொம்ப நல்லா ஆக்டிவாக ஆகும். அந்த மூளை வந்து நல்ல பிரகாசமாக நம்மளுக்கு வந்து இதாகும். எந்த ஒரு தலைவலியுமே வராது. அதனால தான் காலையில் பிள்ளையார்கிட்ட போய் இப்படி கொட்டிக்கிறோம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அப்பா நம்ம எங்கள் பண்ண பாவத்தெல்லாம் நீ வந்து இது பண்ணிட்டுப்பா பிள்ளையாரப்பா அப்படி. அதே மாதிரி தோப்பு காரணம் போடுறதா உடலுக்கு எக்ஸசைஸ் தான். அது நம்ம வந்து உடலுக்கு வந்து உழைக்கிறோம். இது வந்து காலை இப்படி குனிஞ்சு 2 காதையும் பிடிச்சி பண்ணும்பொழுது அந்த காது இருக்க இயர்ட்ரம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அது வந்து அந்த இது வந்து இப்படி இழுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அது பெருகும். அப்போ நம்ம இன்னொருத்தவங்க சொல்கிறது நல்லா கேட்கும். சீக்கிரமாகவே வயசானால் அந்த காது கேட்காம போகிறது, செவிட்டுத்தன்மை என்பது வராது. அதனால தான் தோப்பு காரணம் போடுறது. அடுத்து என்னென்னா, இங்கே வந்து வச்சுருக்காங்க வெத்தலை பாக்கு பழம் தேங்காய்லாம் வச்சுருக்காங்க. அப்போ ஒரு நாள் இது ஒரு நகைச்சுவை வந்து கிருபானந்த வாரியார் அவர்கள் சொல்கிறாரு, கோயிலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறோம், நம்ம வந்து இந்த மாதிரி அது என்னது பூ எடுத்துன்னு போகிறோம், பழம் எடுத்துன்னு போகிறோம், வெத்தலை எடுத்துன்னு போகிறோம், ஒரே ₹1 கற்பூரம் எடுத்துன்னு போகிறோம். அப்போ இது எல்லாமே ஆணவமாக பேசிச்சான். இந்த தேங்காய் இந்த வெத்தலை பாக்கு பழம் வந்து நான் தான் சிறந்தவன் சொல்லி பெருமையாக பேசிட்டு போச்சான். போனோடனே ஐயர் என்ன பண்ணார், அந்த தேங்காய் எடுத்து டொப்புன்னு உடைச்சார். மண்டை உடஞ்சி போச்சு. அப்போ அந்த வாழைப்பழம் பார்த்துச்சேன், ஓவராக பேசின பார்த்தியா, அவன் மண்டையை உடச்சிட்டான் பார்த்தியா அப்படின்னு. அதே மாதிரி என்ன ஆச்சுன்னா, வெத்தலை பாக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயருங்க வந்து வெத்தலை பாக்கு வந்து சேர்த்து வச்சு அந்த காலத்துலலாம் தூய்மை பணியாளர்கள் இருப்பாங்க. தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அவ்வளோ காசு இருக்காது. அதனால் நீங்கள் வெத்தலை பாக்கு அழகாக ஒரு சேர்த்து வச்சு ஒரு 5 வெத்தலை எவ்வளோ வருதோ அன்றைக்கி 10ஓ 5ஓ வரதை வந்து எடுத்து அந்த தூய்மை பணியாளர்கள் கொடுத்து அவங்க காம்பை கிள்ளி போட்டு அழகாக வந்து இது பண்ணுவாங்க. அப்போ தேங்காய் சொல்லிச்சு, என்னையாச்சும் மண்டையை உடைச்சாங்க, உன்னை அழகாக நல்லா கசக்கி வாயில் போட்டு மென்று துப்பிட்டாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறமா சொல்லிச்சு வாழைப்பழம், நீங்கள்லாம் நான் பேர் எவ்வளோ அழகாக கெத்தாக இருக்கேன்னு வாழைப்பழம் பேசிச்சான். அப்போ வாழைப்பழம் என்ன பண்ணாங்க, பையன் கோயிலுக்கு கூட அம்மாவோட அது வரைக்கும் அமைதியாக இருக்கான். ஐயர் கற்பூரம் காமிச்சு சாமி கும்பிட்றதுக்கும் பூசாரி கற்பூரம் காமிச்சு அமைதியாக இருக்கான். அந்த இது வந்தோடனே கற்பூரம் காமிச்சுன்னா அம்மா பசிக்குது அப்படின்னு, இருடா சாப்பிடுன்னு சொல்லி பழத்தை உரிச்சு தந்தாங்க. எங்களெல்லாம் கேலி பண்ணியே உன்னை ஆளோட லபுக்குன்னு முழுங்கிட்டாங்க பார்த்தியா அப்படி. நம்ம கூட கற்பூரம் ₹1 வந்தானே அவன் எங்கடா போனான் அப்படி.
கற்பூரத்தை உள்ளே காமிச்சோடனே முருகர் சந்நிதியை பார்த்து அப்பா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை நீ கண்ணத்தில் போட்டு கும்பிட்றாங்க. அப்போ நம்மலாம் எப்படி இருக்கணும்னா அந்த தேங்காய் பழம் வெத்தலை பார்க்க மாதிரி ஆணவத்தோடு இல்லாமல் நம்ம வந்து கற்பூரம் மாதிரி ஒளிர்விட்டு எரிஞ்சு அடங்கிடணும் அப்படியே. அதுதான் அந்த தத்துவம். அந்த தத்துவத்தை உணர்ந்ததுக்காக தான் நம்ம கற்பூரம் ஏற்றுறோம் ஆண்டவன் முன்னாடி. அதே மாதிரி வந்து இன்னொரு தகவலும் இருக்குது. முருகனை வந்து பழனியில் எப்பயுமே பார்க்கும்போது ராஜ அலங்காரத்தை தான் பார்க்கணும், ஆண்டி அலங்காரத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறும்போதே கேட்பான் மேலேருந்து வரணும், முருகர் ராஜ அலங்காரத்தில் இருக்காரா ஆண்டி அலங்காரத்தில் இருக்காரா அப்படின்னு. அப்போ அவன் சொல்லுவான் இல்லை ஆண்டி அலங்காரத்தில் இருக்காது போய் பார்த்துறாருன்னு அப்படியே இறங்கிடுவான். இன்னும் ஏற்கனவே பணக்காரன் மாதிரி அவர் பேசுவார். ஆனால் முருகனை வந்து ஆண்டி அலங்காரத்தை தான் பார்க்கணும். ராஜ அலங்காரம்ன்றது நம்மளோட திருப்திக்காக பண்ணுறதுங்க. இப்போ நம்ம கடவுளுக்கு இவ்வளோ பண்ணுறோம், இங்கே மாலை போட்டிருக்காங்க, பூ வச்சுருக்காங்க, பொட்டு வச்சு கற்பனை, இதெல்லாம் நம்மளோட திருப்திக்காக பண்ணுறது. ஆண்டியாக இருக்கும்பொழுது தான் அவன் ஆண்டி கோலத்தில் இருக்கும்பொழுது அவனை பண்டாரம்னு சொல்லணும். நம்ம திட்டுவோம் திண்ணி பண்டாரம், அது வந்து தப்பான வார்த்தை. பண்டாரம் அப்படின்றது செல்வங்களையும் வளங்களையும் அனைத்தையும் தன்னிடம் வைத்திருக்கக்கூடியவனுக்கு பேர் பண்டாரம். அந்த ஆண்டி கோலத்தில் இருக்கும் பொழுது முருகப்பெருமானை வந்து நம்ம பார்க்கும் பொழுது அத்தனை வளமும் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லா உருவத்தையும் பார்க்கலாம். இந்த உருவத்தை தான் சாமி கும்பிடணும் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி சாமி கும்பிட்றதுக்கு முறைன்னு ஒன்று கிடையாது. சொல்லுவாங்க இப்படி தான் சாமி கும்பிடணும், இப்படி கும்பிட்டா தான் வரம் தரும், அப்படி கிடையாது. நம்ம இஷ்டம் போல இறைவனை பாடி வணங்குறதாகட்டும், நம்ம வந்து அப்படியே கும்புறதாகட்டும், மந்திரம் சொல்கிறதாகட்டும், கற்பூரம் ஏற்றி கும்புறதாகட்டும், அது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து தான் அது இருக்குது. அதே மாதிரி வந்து கிருபானந்த வாரியார் வந்து இன்னும் அருமையாக ஒன்று சொல்லுவார். என்னது அப்படின்னா, நம்ம வந்து சைவத்துக்கும் அசைவத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்க கிருபானந்தர். இது ஒரு நகைச்சுவையான செய்தி தான். அப்போ அவர் சொன்னார், ஒரு ஆடு வந்து வழியில் வந்து அடிபட்டு கிடக்கு. ஆடு வந்து வழியில் அடிபட்டு கிடக்கும்போது ரத்தமாக இருக்குது. அதை பார்க்கும்போது கண்ணில் நீர் ஊறுச்சுன்னா அவன் சைவம், வாயில் தண்ணி ஊறுச்சுன்னா அவன் அசைவம் அப்படின்னு சொல்கிறார் கிருபானந்த வாரியார். அதே மாதிரி நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன், இத்தனை பூ போட்டிருக்காங்க, நீங்களும் எத்தனையோ வாழ்க்கையில் இத்தனை நாளில் பூ போட்டு இறைவனை வந்து வணங்கியிருப்பீங்க. இறைவனுக்கு பிடிச்ச பூ என்ன சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு. இறைவனுக்கு பிடித்த பூ யார் சரியாக சொல்கிறீங்களோ அவங்க ஒரு பரிசு தரேங்க. முருகர் நான் கேட்குற இறைவன், அது கிறிஸ்து இயேசுவா இருக்கலாம், அல்லாவா இருக்கலாம், முருகராக இருக்கலாம், அம்மனா இருக்கலாம். கரெக்ட், அன்பு. சரியான விடை சொல்லியிருக்காங்க. அன்பு தான் வந்து இறைவனுக்கு பிடிச்ச பூ. அந்த அன்பு யார்கிட்ட இருக்கோ அந்த இடத்துல வந்து இறைவன் எப்பயுமே நிறைஞ்சு இருப்பான். அதுதான் உங்களுக்கு பரிசு நான் தரேன். அதே மாதிரி வந்து தானத்துக்கும் தர்மத்துக்கும் என்ன வித்தியாசம் சரியா சொல்லுங்க பார்க்கலாம். தான தர்மம் செய்யணும், தான தர்மம் செய்யணுன்றாங்களா. தானம் தர்மம் என்னது? சரி, தானம் என்பது எதையாவது எதிர்பார்த்து கொடுக்கறதுக்கு பெயர் தானம். தர்மம் என்பது எதையுமே அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு தாங்க ரெண்டு பேருக்குமே. தானம் என்பது எதையாவது எதிர்பார்த்து தருவதுக்கு பெயர் தான். ரெண்டுமே கொடுக்கறது தான். நம்ம எதை எதிர்பார்த்து எனக்கு கல்யாணம் ஆகணும் அதாகணும்னு சொல்றது பெயர் தானம். தர்மம் அப்படின்றது எதையுமே எதிர்பார்க்காமல் கொடுப்பது தர்மம். இவர் வந்து மகாபாரத கதை எல்லாருமே படிக்கணும். எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, மகாபாரத ராமாயணம் நீ இப்பயே படிக்கிறேன். இந்த வயசு தான் படிக்கணும், வயசாயிட்டு படித்து நம்ம பலன் இல்லை. சின்ன வயசுலேருந்தே இப்போ இருக்க வயசில் படிக்கும்போது தான் அதில் இருக்க நற்பலன்களை நம்ம எடுத்து வாழ முடியும். அந்த மாதிரி தான் மகாபாரதத்தில் வந்து கர்ணன் வந்து தர்மம் செய்தான், எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்கல. அப்பேற்பட்ட கிருஷ்ண பரமாத்மா அந்த கடவுளே போய் பிச்சை கேட்குறான், நீ செஞ்ச தர்மத்தின் பலன்களையும் எனக்கு தாரை வார்த்து கொடு அப்படின்னு. அப்போ சொல்லுவார், அப்போ வந்து தாரை வார்த்து கொடுக்கும்போது நீர் விட்டு தாரை வார்த்தணும், நீர் விட்டு ஊற்றினா தான் பலன் இருக்கும். அப்போ வந்து இப்போ இந்த பொட்டல் காடு, அதாவது வந்து வெறும் இது கிரவுண்டாக இருக்குது, எம்டி கிரவுண்டு, மண்ணு பூமி. இதில் நான் போவேன் தண்ணிக்கின்ற போது ஒரு மார்பில் வந்து அம்பு குத்தி இருக்கு, அந்த அம்புலேருந்து ஓடுகிற ரத்தம், அதை வச்சு தாரை வார்த்து கொடுனோடனே அந்த அம்பை அப்படி எடுத்து அந்த ரத்தத்தால் தாரை வார்த்து கொடுப்பான். அப்போ கேட்பான், கர்ணன் கேட்பான், நான் இப்போ கொடுத்தேன்னா அதனால் ஒரு புண்ணியம் வரும்ல, இதுவும் ஒரு தர்மம். அதான் செய் தர்மம் அப்படின்னு சொல்ல. செய் தர்மம் அப்படின்னா பொதுவான வார்த்தை. செய்த தர்மம், செய்கின்ற தர்மம், இன்னும் செய்ய அவரே இறக்க கிடக்கிறார், இனிமேல் செய்ய போகுந்தார், அனைத்தின் பலனையும் நீர் பெறுவீர் அப்படின்னு கிருஷ்ணர் கேட்குறார், உனக்கு என்னப்பா வர வேணும்? இப்போ கர்ணன் சொன்னானா, எனக்கு கொடுத்துதான்ப்பா பழக்கம், கேட்டு பழக்கம் இல்லை. இதில் நீ கேட்கணுன்னும் போது எனக்கு வந்து அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்துச்சு, நான் வந்து தப்பு பண்ணி மனுஷனாக பிறந்தேன்னா எனக்கு வந்து வரவங்களுக்கு இல்லை என்று சொல்கிற மனசை கொடு. இப்போ கிருஷ்ணர் சொன்னால், டே லூசு பயிரே உனக்கு அறிவு இருக்கா? வெறும் மனசு கொடுத்து என்ன பண்ணுவேன்? கொடுக்கணுன்ற மனசையும் கொடுத்து அதற்கான பொருளையும் நான் தரேன் என்று வரம் கொடுத்தார். அதே மாதிரி விஸ்வரூப தரிசனத்தை தருவார். கிருஷ்ணர் வந்து 3 இடத்துல தான் மகாபாரத விஸ்வரூப தரிசனம் கொடுத்துருப்பார். திருதராஷ்டிரனுக்கு, அப்புறமா வந்து கர்ணனுக்கு, அப்புறம் இன்னொரு மன்னருக்கு வந்து விஸ்வரூப தரிசனம். அப்போ கர்ணனுக்கு கொடுத்து அவருக்கு வந்து மோட்சம் கொடுப்பாரு இறைவன், அதாவது கிருஷ்ண பரமாத்மா. ஒரே ஒரு தகவலை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். கண்ணப்பர் வரலாறு நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்ச நாயன்மார் அவர் தான் பக்தினா இப்படி இருக்கணும் அப்படின்னு, அதாவது வந்து கடவுள் வந்து வெறும் உண்மையான அன்பு பக்தியை தான் பார்ப்பாரு.
சிவாச்சாரியார் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் என்ன பண்ணுவார்னா, மேலே மலை மேலே இருக்கிற காளஹஸ்தி கோயில் நீங்கள் போயிருப்பீங்க, அங்கே இன்னுமே அந்த லிங்கம் இருக்குது. மலை மேலே வந்து இருப்பார் சிவன். அந்த சிவலிங்கத்துக்கு என்ன பண்ணுவார்னா, அழகாக பூ இதெல்லாம் வச்சு கற்பூரம் ஏற்றி முறையாக ஆகம விதிப்படி பூஜை பண்ணிட்டு போவார். அப்போ கீழே வந்து தென்னன் அப்படின்னு சொல்லிட்டு பேர், கண்ணப்ப நாயனார் பேர் தென்னன் சொல்லிட்டு, கண்ணப்பர் இல்லை. இப்போ தென்னன் என்ன பண்ணுவார், மேலே சிவலிங்கம் பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப அந்த உணர்ச்சி வசம் பெருகி அவர் என்ன பண்ணுவார்னா, கீழே வந்து பன்றி இறைச்சி கொண்டு போவார். சிவன் சாப்பிட்டாரு, நம்ம சொல்ல சிவன்லாம் வரும் சைவம் தான், ஐயோ இதெல்லாம் வந்து வாயில் போடு. அவர் வந்து பன்றி அங்கே கிடைக்கிறது, ஏன்னா அவர் ஒரு காட்டுவாசி. இப்போ பன்றி இறைச்சி எடுத்துகிட்டு போய் எப்படி எடுத்துகிட்டு போகிற சொல்கிறேன் பாரு. பன்றி இறைச்சி வந்து கையில் எடுத்துப்பார். அதே மாதிரி பூவை வந்து காதில் வச்சுப்பார். அவருக்கு தெரியாத இடம் வந்து கையில் 2 கையில் வச்சுருக்கார் பன்றி கறி. அதே மாதிரி வந்து காதில் பூ வச்சுப்பார், வாயில் தண்ணி எடுத்துப்பார். வாயில் அந்த கீழே தண்ணி எடுத்து குடிச்சு இப்போ போனோடனே நேராக என்ன பண்ணால் சிவன் மேலே வந்து காலில் வந்து இது அகற்றி விடுறார். அந்த இருக்க பூ அப்படி அகற்றி விட்டுட்டு அந்த பன்றி அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த வாயில் இருக்க தண்ணியை அப்படி துப்புவார். துப்புற மாதிரி தானே ஆகுது. சிவன் துப்புறதை பார்க்கல, பக்தியை தான் பார்த்தார். காதில் வச்ச பூவை சாமிக்கு வைப்போமா, அந்த பூவை எடுத்து வைக்கிறார். சிவனுக்கு வச்சு பன்றி இறைச்சி இது பண்ணி திரும்பிப்பார். நீ சாப்பிட்டா தான் நான் கூட பேசுவேன் அப்படி திரும்பி பார்க்கும்போது இந்த பன்றி இறைச்சி காணாமல் போயிடும். அப்போ சிவாச்சாரியர் தினமே பார்க்கும்போது இந்த பன்றி கரைக்கு அந்த மீதி இருக்கும்ல, நான் உனக்கு இவ்வளோ இது பண்ணுறேன், உனக்கு என்ன நான் குத்தம் பண்ணேன், இப்படி போய் பன்றி யார் அப்படி பண்ணுறது, நான் உனக்கு என்ன குறை வச்சேன்னும் போது சிவாச்சாரியோட கனவுல வந்து சொல்வார், அவன் ஒருத்தன் வருவான் என்னுடைய பக்தன், நீ வந்து மறைஞ்சிருந்து பாரு, மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிரு. அன்றைக்கி வரும்போது பன்றிக்கறி வச்ச உடனே என்ன ஆகும்னா, சிவன் ஒரு கண்ணுலேருந்து ரத்தமாக ஊற்றும். ஐயோ என்ன இது சிவன் இதில் ஊதுவேன், அவர் தொடச்சி பார்ப்பார், போவாது. ஐயோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அம்பு எடுத்து ஒரு கண்ணை அப்படி துளைத்து அந்த கண்ணை எடுத்து அப்படி சிவன் மேலே வச்சா அந்த கண்ணில் இருக்க ரத்தம் நின்றுடும். இன்னொரு கண்ணில் வந்து ரத்தம் ஊற்றும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா, அப்போ யோசிப்பார் அவர், இந்த கண்ணையும் நம்ம இப்படி எடுத்து வந்த கண்ணை இருந்தால் 2 கண்ணு மூடி இருக்கேன்னு எங்கேன்னு போய் வைப்பேன்னும் போது தன்னுடைய வலது காலை எடுத்து அப்படி மேலே வச்சு இப்படி அம்பை இது பண்ணுவார். அப்போ தான் ஏற்கனவே பக்தி சிறந்தது சிவாச்சாரியருக்கு புரிஞ்சிருச்சு. ஆனாலும் அப்படி சொல்கிறதுக்காக அந்த கால் எடுத்து வச்ச உடனே நிர்க கண்ணப்பா அப்படின்னு மேலேருந்து ஒரு அசரீரி குரல் வரும். ஏன் நிர்க கண்ணப்பான்னு, அதுதான் தமிழோட விளையாட்டு. பெரிய புராணம் எல்லாரும் படிக்கணும், சேக்கிழார் எழுதியிருக்காரு. கண்ணப்பா நிர்க கண்ணப்பான்னு சொன்னால் நம்ம கண்ணு கொடுத்துட்டு திரும்பி பார்க்கலாம், அப்படி நிர்கன்னு ஏதோ நிற்கணும் போல, நிர்க கண்ணப்பா அப்படின்னோடனே மேலேருந்து சிவனும் உமையவனும் காட்சி தந்து அவருக்கு வந்து கண்ணையும் கொடுத்து கண்ணப்ப நாயனார் அப்படி என்னப்பா உனக்கு வர வேணும்னு கேட்கும்போது உன்னோட ஐக்கியமாகும் வரதை கொண்டோடனே தன்னுடைய இணைச்சிக்கிட்டார். அதே மாதிரி தான் காரைக்கால் அம்மையார், அவங்க வரலாறு வந்து பெருசாக போகும். ரொம்ப அருமையான காரைக்கால் அம்மையார். அவங்க என்னென்னா பேய் உருவம் வேணும்னு கேட்டாங்க. அது வந்து நம்ம படத்தை பார்த்தோம், கேபி சுந்தராமல் தக 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 வேணும் ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோட ஆடவன் போது கேபி சுந்தரம் நம்மலாம் பேய் உருவம் பார்த்தா பயந்துருவோம், ஐயோ என்னது இதுன்னு அப்படிதான். ஆனால் அவங்க கேட்டது பேய் உருவம் கொடு. ஏன் அப்படின்னா அந்த உருவம் இருக்கிறதுனால தான் தன்னுடைய கணவர் வந்து இது பண்ணிடுவார், நீ வந்து அம்மன் மாதிரி இருக்க, அழகாக இருக்க, உன்னை எப்படி நான் மனைவியை ஏற்றுக்க முடியும். அதனால தான் பேய் உருவம் கேட்டு அந்த வந்து அவங்க சிவனை இது பண்ணி கடைசியாக வந்து இன்னுமே அந்த மாங்கனி திருவிழா நடக்கும். நீங்கள் காரைக்கால் போனீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாங்கனி திருவிழா ரொம்ப சிறப்பானது. அதுதான் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாமே பேசியிருக்கேன். அவ்வளோது. அதே மாதிரி சிவன் வந்து நம்ம திருவாசகம் எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் தான் அது. மாணிக்க வாசகர் வந்து திருவாசகம் எழுதலை, திருவாசகம் எழுதின சிவபெருமான் மாணிக்க வாசகர் சொல்லி சிவனே கைப்பட எழுதியதான் திருவாசகம். அந்த திருவாசகம் அவ்வளவு சிறப்புடையது, எல்லாரும் அதை படிக்கணும். அதே மாதிரி பெரிய புராணம் ஐயா ஏற்கனவே சொன்னாங்க, பன்னீர் திருமுறை ஆகட்டும், எல்லாம் படிக்கும்போது என்னன்னா, இது நம்ம இறைவனுக்கு படித்தா வரம் தருவாருன்றது கிடையாது. எப்பயுமே நம்மளோட மகிழ்ச்சி படிக்கும்போது நம்மளோட மூளை வந்து நன்றாக வேலை செய்யும், நம்மளுக்கு உள்ளொளி பெறும். அதுதான் ஞான ஒளி உணரணும் பிறந்தா. கடவுள்கிட்ட போய் இதை கொடு அதை கொடு, அவர் என்ன இது சூப்பர் மார்க்கெட் இதாக வச்சுருக்க, இதை கொடு, கல்யாணம் பண்ணி வை, எனக்கு பொருளை கொடு, தங்கத்தை கொடு, நாளைக்கு சாப்பாடு எனக்கு கொடு, அதெல்லாம் கொடுக்க மாட்டார். கேட்கும்பொழுது என்ன கேட்குன்னா, சேலம் ருக்மணி அம்மா சொல்கிறாங்க, எனக்கு எது நல்லதோ அதை கொடு, அவ்வளோதான், இதான் வேணும், எனக்கு எது நல்லதோ அது கொடு. மனைவியை கொடு அப்படின்னு கேட்டால் மனைவி மூலியமாக பிரச்சனை வரலாம், தங்கத்தை கொடுன்னு கேட்டால் தங்கத்து மூலியமாக பிரச்சனை வரலாம். உனக்கு தெரியும் நீ என்னை படைச்சவன், நீ எனக்கு எது நல்லதோ அதை கொடுன்னு தான் இறைவன்கிட்ட வேணும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். பெரியப்பா தினகரன் அவருக்கும் வணக்கம். நன்றி, வணக்கம். பிரபு பிரபு மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். இவ்வளோ அறிவு இந்த வயசில் அறிவு கொடுத்துருக்கா. எனக்கெல்லாம் 62 வயசு தான் எனக்கு இறைவனை கூப்பிட்டான், இந்த வயசுல இறைவனை கூப்பிட்டுருக்காரு. இவ்வளோ கதை அருமையாக சொல்கிறாரு. நல்லா நிறைய படித்து நல்ல ஒரு கதை காட்சியும் இந்த தெருவில் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆன்மீக அருள் உங்கள்கிட்ட இருக்கு. மேலும் மேலும் நல்லா வரணுங்கிற வாழ்க்கை வணங்குகிறேன். வாழ்க்கை வாழ்ந்தா. நன்றி. எல்லாரும் புரியுதா? ஓம் நம சிவாய, சிவாய நமோ. அன்பே சிவம் அன்பே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, என்னாட்டுடைய சிவனே போற்றி, என்னாட்டவருக்கு நிறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம், சிவ சிதம்பரம். அடுத்தடுத்து யூடியூப்பில் ஐயாவை பற்றி நிறைய பேசுவோம், ஆன்மீகத்தை பற்றி.